بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الله جل شانه وتعالى தன் அடியார்களுக்கு ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடமையாக்கி அந்த ஈமானின் வழியாக உயர்ந்த எண்ணற்ற ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் மனிதாபிமானத்தையும் பெருந்தன்மையையும் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் வழியாகவே மூமின்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் இயல்பாக சதகாவுடைய பண்பு, தர்மத்தின் பண்பு அதிகமாக அனைத்தையும் தானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைக்கு காரணமாக தன் வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை மூமின்களிடத்தில் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கற்றுத்தந்த அந்த ஒழுக்க நெறிகள். அல்லாஹ் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களும் செய்து இந்த உம்மத்தை வழக்கப்படுத்திய விஷயங்கள். இதை நான் இப்பொழுது நினைவுபடுத்துவதற்கான காரணம், அவ்வாறு இந்த உம்மத், இஸ்லாமிய உம்மத், தான் சம்பாதித்த சொத்துக்களை தனக்கு மட்டுமின்றி தன் சமூகத்திற்கான நற்பணிக்கான அவர்களின் உதவிக்காக செய்த அன்பளிப்பாக தர்மமாக வழங்கிய நிலங்களை தான் வக்குப் நிலங்கள், வக்குப் சொத்துக்கள் என்று சொல்வோம். சமீபத்தில் என்பதை விட நேற்று மத்திய அரசு பாராளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா என்று ஒன்றை அறிமுகப்படுத்தியது. பெரும்பாலான எதிர்கட்சிகள் முழுமையாக எதிர்க்க இப்பொழுது அது கூட்டுக் குழுவிற்கு, ஜாயின்ட் கமிட்டிக்கு அது அனுப்பப்பட்டுள்ளது என்பதை அங்கே பெரும்பாலானவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். திட்டமிட்டு முஸ்லிம்களை தொடர்ந்து இந்துத்துவ சக்திகளின் அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் அல்லது அவர்களை அடிமைகளாக மாற்றியே தீர வேண்டும் என்ற சூழ்ச்சியில் அரசால் இருந்தவர்களின் சிந்தனை இது. பாபர் மஸ்ஜித் வழக்கு என்பது முஸ்லிம்களின் இதயத்தில் நேரடியான குத்தி கிழித்தது என்று சொன்னால், இந்த மசோதா முஸ்லிம்களுக்கு நஞ்சூட்டும் ஒரு வந்த கட்சி. மூமின்களே, அதிகார மமதையில் சிறுபான்மையான முஸ்லிம்களை இன அழிப்பு செய்ய துடிக்கும் தவறானவர்களின் பிரதான நடவடிக்கைகளில் ஒன்று. வக்ஃப் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக சிறப்பான இடத்தில் ஒன்று. மக்கள் தங்கள் சம்பாதிக்கின்ற சொத்துக்களை தனக்கானதாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை மற்ற மக்களின் நன்மைகளுக்காக அள்ளி கொடுப்பதற்கு இஸ்லாம் செய்த ஏற்பாடுதான் வக்ஃப் என்பது. இது மனிதாபிமானத்தின் மிக உன்னதமான வழிமுறை.
ஒரு மனிதர் அவரிடமுள்ள சொத்துக்களில் மூன்றில் ஒரு பகுதியை தன் மரணத்திற்கு பின்பு நீங்கள் இதற்காக வழங்கலாம் என்று நேரடியாக சொத்தில் பங்கு பெறாதவர்களுக்கு கூட கொடுக்க முடியும். ஒருவருக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஹயாத்தில் கொடுப்பது என்பது ஒன்று. அவர் எவ்வளவு விருப்பம் இருந்தாலும் நற்காரியங்களுக்கு கொடுக்கலாம். அவர் தன்னுடைய மரணத்திற்கு பின்பு இவர்களுக்காக அல்லது இன்னாருக்காக அல்லது இந்த பணிக்காக நீங்கள் கொடுங்கள் என்று சொல்வதானால் குறைந்த 100 கோடின்னு சொன்னா 33 கோடி, 3ல் ஒரு பங்கு 33.3% நற்காரியங்களுக்காக அவர் தன் மரணத்திற்கு பின்பு கொடுங்கள் என்று சொல்வதற்கான உரிமையையும் இந்த மார்க்கம் வழங்கியது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் அதன் வழியாக ஒட்டுமொத்த தன் அடியார்களான முஃமின்கள் போதித்த விஷயம், நீங்கள் இறந்து விட்டால் அதற்கடுத்து நன்மைகள் வரும் வழிகள் அழைக்கப்பட்டு விடுகிறது. ஹயாத்தோட இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுப்போம், ஹஜ் செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம், எல்லாம் செய்வோம், திக்ர் செய்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மரணித்து விட்டால் நன்மை வரும் வழிகள் அழைக்கப்படுகிறது. ஆனால் உங்கள் மரணத்திற்கு பின்பும் நன்மை வேண்டுமானால் 3 வழிகளில் கிடைக்கும். அதில் ஒன்று ஸதகத்துன் ஜாரியா, தொடர் தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு மஸ்ஜித் இருக்கு அல்லது ஒரு மதரசா இருக்கு அல்லது ஏழை ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் சாலை அமைத்து கொடுக்கின்ற ஒரு சாலை அல்லது அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக நீங்கள் வெட்டி கொடுக்கின்ற ஒரு கிணறு உட்பட இது போன்றவைகளின் வழியாக நீங்கள் மரணத்திற்கு பின்பும் இந்த ஸதகத்துன் ஜாரியா தொடர் தர்மத்தால் நன்மைகளை பெற முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது எப்படி இந்த உம்மத்திடத்தில் இத்தகைய உயர்ந்த பண்பு வந்தது என்பதற்காக அதை சொல்ல வருகிறேன். ஒரு சஹாபி கூறுகிறார்கள், பெருமானாரிடம், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நிறைய சொத்துக்கள் உண்டு, நான் அதை முழுமையாக தர்மம் செய்யலாமா? இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3ல் 2 பங்கை தர்மம் செய்து விடட்டுமா மௌத்திற்கு பின்பு? இல்லை என்றார்கள். யா ரசூலல்லாஹ், 3ல் 1 செய்யுங்கள், அதுவே அதிகம்தான் என்றார். ஒரு பக்கம் சதகாவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறதோட இன்னொரு பக்கம் அவரவர் தன் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காண்பித்தார். சொல்லி தெளிவாகவே சொன்னார், நீ எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு உன்னுடைய பிள்ளைகளை ஏழைகளாக விட்டு சென்று விடாது, அதை விட உன் பிள்ளைகளுக்காக வைத்துக்கொள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு குடும்பத்திற்காக 3ல் 2 பங்கு பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கு வச்சிருக்காங்க, 1 பங்கு தர்மம் செய்யலாமா? செய்யலாம். மௌத்திற்கு பின்பு வர என் மௌத்திற்கு பின்பு இதை கொடுங்கள் என்று 3ல் 1 பங்கு உங்களுக்கு செய்வதற்கு அனுமதி உண்டு. தன் மொத்த சொத்தையும் செய்யலாமா அல்லது அனுமதிக்க மறுக்கப்படுகின்ற 3ல் 2 பங்கு சதகா செய்யட்டுமா என்று கேட்கின்ற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த அளவிற்கு என்றால் ஒரு ஹதீஸ் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு தடவை கேட்டாங்க, ஐயுக்கும் மாலி வாரிசையே அகபு இலைஹி வாலி, ஒருவர் எவர் உங்களில் யார் தன் பொருளை விட தன்னுடைய வாரிசுகளின் பொருளை, தன்னுடைய வாரிசு மற்றவர்களின் பொருளை யார் நேசிப்பார்? யார் நேசிப்பீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யார் அப்படி நேசிப்பாங்க? அவங்கவுங்க பொருளை தானே நேசிப்பாங்க. நான் என்ன அன்னுடைய சொத்து பெரிய சொத்து, அது எனக்கு என்ன பெரிய இதா இருக்க முடியும்? என் சொத்து தானே எனக்கு முக்கியம். அவரவர் தன் சொத்தை தானே நேசிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொத்து என்பதற்கும் பிற சொத்து என்பதற்கும் ஒரு புதிய விளக்கத்தை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார். சொன்னாங்க, இன்ன மாலகு மாகத்தம் மாலு வாரிசிஹி மாஅஹர். ஒருவர் அவருடைய சொந்த பொருள் என்பது அவர் செலவு செய்வதுதான் அவருடைய பொருள், அவர் மீது வைத்திருப்பதெல்லாம் மற்றவர்களின் பொருள், வாரிசுகளின் பொருள் என்று சொல்லலாம். உங்க பொருள்களுக்கு அர்த்தம் என்ன? நீங்க எதை சதகா செய்திருக்கீங்களோ அது உங்கள் பொருள், உங்களுக்கு நாளை மறுமையில கிடைக்கும். எவ்வளவு செஞ்சிருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, 50,000 செலவு பண்ணி நீங்க சதகா பண்ணீங்க, 50,000 உங்களுடைய பொருள் மறுமையில் இருக்கும். 100 கோடி ரூபாய் இருந்துச்சு, அதை பத்திரமா வச்சுக்கிட்டீங்க, நீங்க மௌத்தாயிட்டீங்க, வேற சிலர் எடுத்து செல்வார்கள், உங்களுக்கானது அதில் என்ன இருக்கிறது? இப்படி இந்த உம்மத்தை சதகாவின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தை தூண்டினார். மனிதன் சம்பாதிக்கிற பொருள எனக்கு அப்படிங்கிற சிந்தனை இல்லாம எவ்வளவு வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்? நான் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இப்ப சாதாரணமா 4 இட்லி சாப்பிடுறவன் 40 இட்லி சாப்பிட முடியும்? ஒண்ணு இல்லை. ஒரு 3 பேர் 4 அதாவது 4 அடி 5 அடி அகலமுள்ள பெட்ல படுக்கிற வைப்பாரமா, ஒரு 30 அடி பெட்ல ஒரே ஆளை படுக்க முடியுமா? தூங்க முடியுமா? என்னதான் பண்ண போறீங்க? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த உண்மை மற்றவர்கள் மீது கரிசனம் காட்ட என்பதற்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் படித்துக் கொடுத்தார்கள்.
அப்படி கொடுத்ததாக சகாபாக்களத்தில் அந்த பண்பு மிக மேலாக வந்தது. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஏதோ மிச்ச மீந்தாரி இருக்கிறத கொடுக்கிறது, சாதாரண பொருள், அற்பமான ஒரு பொருளை, நமக்கே தேவையில்லாத ஒரு பொருளை கொடுப்பது, இதையும் தாண்டி நீங்கள் விரும்புவதை செலவு செய்தால் முழுமையான நன்மையை பெறுவீர்கள், அப்பொழுதுதான் முழுமையான நன்மையை பெற முடியும் என்ற வசனம் இறங்கியது. அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு வர்றாங்க. அவங்களுக்கு நிறைய தோட்டம் துறவுகள் இருந்தது. அதுல பீபஹா என்பது ஒரு தோட்டம், நல்ல தோட்டம், நல்ல சுவையான குடித நீர் இருக்கும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பல கட்டங்கள்ல அந்த தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. அந்த தோட்டத்தின் தண்ணீரை பெருமானார் அருந்தி இருக்கிறார்கள். இன்றும் மதீனா ஷரீஃப்ல அந்த தோட்டம் இருக்கிறது. அந்த சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் எனக்கு சில தோட்டங்கள் உண்டு, அதுல எனக்கு ரொம்ப பிரியமானது பீபஹாங்கிற தோட்டம். நான் இப்பொழுது அந்த தோட்டத்தை அல்லாஹ்விற்காக நான் தர்மம் செய்த முடிவு செய்து விட்டேன். உங்களுக்கு கருத்தில் யா ரசூலல்லாஹ் ஒப்படைக்கிறேன், நீங்கள் விரும்புகின்ற பிரகாரம் அதை செய்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், உயர்ந்த ஒரு வியாபாரத்தை, லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டீர்கள், லாபமான வியாபாரம் என்று கூறிவிட்டு என்று சொன்னவங்க அவங்களுடைய உயர்தரமான அந்த எண்ணம், அதற்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய கூலியை பிஷாராவாக ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கேட்டாங்க, உங்களுக்கு உறவுகள் இருக்கிறார்களா என கேட்டார். ஆம் யா ரசூலல்லாஹ் இருக்கிறார்கள். அப்படியானால் அதை உங்களுடைய உறவுகளுக்காக ஒதுக்குங்கள் சொன்னார். உங்களுடைய உறவுகளுக்கு அதை பங்கிட்டுக் கொடுங்க. இன்றும் அந்த உறவுகளின் வழியாக அதை பராமரிக்கப்பட்டது. தங்களுடைய சொத்து மட்டுமல்ல, தங்களுக்கு பிரியமான சொத்து. நம்ம என்ன செய்வோம், இருக்கிறதுல ஒரு சட்டம் அழுக்காயிருச்சுன்னா அதை கொடுத்துடலாம், ஒரு நல்ல ட்ரெஸ் தான் கரை பிடிச்சிருச்சுன்னா ஓகே அதை கொடுத்துடலாம், அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு பொருள், ஒரு புது சோன் வாங்கிட்டோம், பல சோன் இருக்கு, கொடுத்துடலாம். சஹாபாக்கள் இருப்பதிலேயே பெட்டர் குவாலிட்டி. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்புறதே செலவு பண்ணா முழுமையான நன்மை அப்பதான் பெற முடியும். யார சொல்ற, எனக்கு ரொம்ப பிரியமான பொருள், அதை நான் உங்களுக்கு தந்தேன். மோமின்கள், அது மட்டுமல்ல, பொதுவாக வழிபாட்டு தலங்கள், வழிபாட்டு காரியங்களுக்காக தர்மம் செய்வது ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுவதற்கும் பக்கம் செய்யறத சராசம் பறிச்சு கொடுத்தாங்க. பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் மட்டுமல்ல, ஒரு சஹாபி, அவர்கள் அதுவரை யூதராக இருந்தார். இஸ்லாத்தின் மீது ஒரு இஸ்லாம் பெருமாளரை பற்றிய தெளிவு இருந்தாலும் ஒரு வகையான எண்ணம், பொறாமை, அல்லது நம்மதை விட்டு எப்படி வர முடியும் என்ற சிந்தனை சில நாட்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை தாமதப்படுத்தி, உஹது யுத்தம் நடைபெறுகின்ற நாள், அதற்கு மேல் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அவங்களுடைய சகோதரருக்கு மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க, முகமது ஸல்லல்லாஹு ஒரு உண்மையான மனிதர் என்று நமக்கு தெரியத்தானே செய்யும், இதற்கு பின்பு நாம் இப்படி ஏமாற்றுவது சரியல்ல, அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய தார்மீக கடமை, இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு பெருமானாரிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு உஹது யுத்தம் நடக்கிற நாள் அவங்க சொல்லிட்டு போனாங்க, ரசூலல்லாஹ், ஒருவேளை நான் இறந்து விட்டால் என் சொத்துக்கள் அனைத்தும் உங்களிடத்தில் வழங்கப்பட வேண்டும், நீங்கள் விரும்புகிற செலவு செய்யுங்கள் சொன்னார். உண்மையிலேயே யுத்தம் நடைபெற்றது, அல்லாஹ்வின் நாட்டம், ஷஹீதாகிவிட்டார். அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை வச்சிருக்காங்க. நேற்று வரை யாரோ இப்பொழுது தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். வரலாறு விரிவானது, நான் தேவைகளுக்கு சுருக்கமாக சொல்றேன். ஷஹீதாயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 7 தோட்டங்கள் வந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களின் நன்மைக்காக அவைகள் அனைத்தையும் வழங்கினார்கள் என்று சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு எப்படி தர்மம் செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பாரம்பரியம் தான் முஸ்லிம்கள் தங்களது சொத்துக்களை மஸ்ஜிதுகளுக்காக மட்டுமல்ல, மதரசாக்களுக்காக மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கென்று பல்வேறு வகைகளில் தங்களுடைய சொந்த சொத்துக்களை வக்ஃப் செய்யும், தர்மம் செய்யும் உயர்ந்த சிந்தனை இந்த உம்மத்திடத்தில் முஃமின்களை வந்தது. நம்ம இதனுடைய அடையாளமாக பார்க்கலாம். இன்னைக்கு கூட நிறைய, இப்ப ஒரு இடம் இருக்கிறது, இந்த இடத்துல மஸ்ஜித், இந்த இடத்தை ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு குடும்பம் மஸ்ஜிதிற்காக வழங்குகிறது. ஒரு இடத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கிறது, அந்த ஸ்கூல் நடத்துவதற்காக அந்த குடும்பம் வழங்குகிறது. நிறைய மதரசாக்கள், நிறைய ஸ்கூல்கள், இங்க ஜமாலியா அரபிக் காலேஜ் இருக்கு, ஜமாலியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, திருச்சியில ஜமால் முஹம்மது காலேஜ் இருக்கு. உதாரணத்திற்காக நம் முன்னோர்கள் செய்த தர்மங்கள், வகுப்புகள் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் இடத்தை அல்லாஹ்வுக்காக எங்கள் மக்கள், எங்கள் பிள்ளைகள் படிக்கணும், அவங்க மேல வரணுங்கிறதுக்காக அந்த இடத்தை கொடுக்குறேன்னு ஒரு குடும்பம் கொடுக்கிறது.
இன்னொரு குடும்பம் அதில் இணைகிறது. ஷாஜமியான் குடும்பம் இடத்தை கொடுக்குறாங்க, இவங்க பொருளாதாரத்தை செலவு பண்றாங்க, கட்டுறாங்க, பல்லாயிரக்கணக்கான அறிவு மேதைகளை உருவாக்குகின்றார்கள். இந்த சமுதாயத்தின் தூண்களாக இந்த பிள்ளைகள் பின்னால் விழுந்து வருகிறார். எத்தனை எத்தனை உதாரணம்! இப்படிப்பட்ட சிந்தனைகள் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காண்பித்தார். இதை போன்று எண்ணற்ற தகவல்களை நாம் பார்க்க முடியும். வக்ஃப் சொத்துக்கள் என்பது சாதாரணமானது அல்ல. அதற்கென்று நுணுக்கமான பல்வேறு சட்டத்திட்டங்கள் உண்டு. தொடர்ந்து அவைகள் பின்பற்றப்படுகின்றன. உமையாக்கள் இஸ்லாம் வக்ஃபை வலியுறுத்தி பல்வேறு அதற்கான ஒரு கூர்மையான சட்டத்திட்டங்களை வகுத்து தந்தது. அதனால்தான் முஸ்லிம்கள் வக்ஃப் வாரியங்களுக்கு என்ற தனி வாரியங்களை அமைத்தார். உமையாக்கள் காலத்தில் வக்ஃப் நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு துறை அமைக்கப்பட்டது. அதை வக்ஃப் சொத்துகள் பதிவு செய்யப்பட்டன. அப்பாசியா ஜனாபத்தின் காலத்தில் வக்ஃப் விவகாரங்கள் நீதித்துறையிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு ஒரு தனி துறையாக உருவாக்கப்பட்டு வக்ஃப்களின் தலைவர் என்ற ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டது. இதே அடிப்படையில் நம்முடைய இந்திய திருநாட்டிலும் ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் உண்டு. நான் மேலே சொன்னதை கொண்டு சில விஷயம் மேல் விசாரம் நவாப் ஹக்கீம் அவர் அங்கு நிறைய இடத்த காலேஜுகளுக்கு இருக்கிறாங்க. இங்க இன்னைக்கு நம்ம சென்ட்ரலுக்கு பக்கத்துல சித்திக் சராய் முஸ்லிம்கள் வெளியூர்ல இருந்து வந்தா தங்குறது, ஏதோ வந்தாங்கன்னா தங்குறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்புகள் சரியான முறையில கிடைக்கல. எனக்கே இப்படி இருக்கு, ஏழை எளிய மக்கள் இந்த பகுதிக்கு வந்தா எப்படி கஷ்டப்படுவாங்க, உடனே அந்த இடத்துல பெரிய சொத்தை வாங்கி வக்ஃப் செய்யறாங்க. பேருக்கான சும்மா கொஞ்சம் பேருக்கு வாங்கிட்டு இஸ்லாமிய மக்கள் தங்கணும், அவங்களுக்கு ஓய்வு எடுத்துட்டு போகணும், அவங்க தொழுகைக்கு மஸ்ஜித் வேணும், பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பல்வேறு பகுதிகளுக்கு போற மக்கள் இந்த மக்கள் வருவாங்க. சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிந்தனை இன்னைக்கு நம்ம ஹஜ் பார்க்கிறோம். யாருடைய தனிப்பட்ட சொத்து இல்லை, யாரோ ஒரு தனிப்பட்ட நபர்கள் தங்களது சொத்தை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்கிறார்கள். சிலர் அதில் பங்கெடுத்து அதற்கான சில பேர் நான் ஒரு மாடியை கட்டித்தரேன், நான் அதற்காக ஒரு சில ரூம்களை அறைகளை கட்டி தருகிறேன், இந்த பகுதிக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சில லட்சங்களை பொறுப்பேற்று கட்டித் தருகிறார் என்று சொன்னார். இவைகள் அனைத்தும் வக்ஃபின் சட்டங்கள். அல்லாஹ்விற்காக தங்களுடைய சொத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடுக்கப்படுகின்ற நிலை. சில ஊர்கள்ல பார்க்கலாம், ஈரனூர்ல மஸ்ஜிதுல ஒரு இது போடப்பட்டிருக்கும். முஸ்லிம்கள் வக்ஃப்ல எந்த அளவுக்கு கவனமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்வம் சொல்லலாம். ஒருத்தர் குளிர்காலத்தில் தண்ணீரை முஸ்லிம்கள் ஒது செய்வதற்கு, தொழிலுக்கு வரவங்க ஒது செய்வதற்கு இப்பதானே மிஷின் வந்துருச்சு. தண்ணீர் சுடுதண்ணீர் வேணும், கஷ்டப்படுவாங்க. சுடுதண்ணீர் வைக்கிறதுக்காக விறகுகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை வக்ஃப் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய காசு, அங்கிருந்து வரக்கூடிய விறகுகள் ஒது செய்வதற்கு, சுடுதண்ணி வைப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். விளக்கில் எண்ணெய் ஊற்றுவதற்காக இந்த நிலம் கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த காலத்துல சொல்றாங்க, மஸ்ஜித் கட்டிடலாம், செலவுகளுக்கு என்ன பண்றது நம்ம யோசிக்கிறோம் இல்ல, அதற்காக ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி இருக்காங்க, ஒரு மதரசா உருவாக்கி இருக்கிறாங்க. பாக்குறோம் சில ஏக்கர்கள் அந்த மதரசா மஸ்ஜித் இருக்குன்னா அதை விட பன்மடங்கு பல நூறு ஏக்கர்களை அந்த மஸ்ஜித் மதரசாக்கள் நிர்வாகம் செய்வதற்கு சொத்துக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் குறைஞ்சு 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 நம்முடைய எவ்வளவு மட்டமாயிட்டோம். எவன் இடத்துலயாவது பள்ளி கட்டுறது கூட தயாராகிட்டோம், எந்த அவசியமுமே இல்லை. 300-400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறதுக்கு தயாராக ஆகிட்டோம். நம்முடைய உள்ளங்களும் நெருங்கிடு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இடத்திலும் பெருந்தன்மை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர், நம்முடைய சொத்துக்கள் 1000 யாருடைய இடத்திலையும் நம்ம கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு சக்தி இருந்தால் ஒரு சொத்தை மொத்தமாக காசு கொடுத்து முழுமையான அப்ரூவலான ஒரு சொத்தை, முழுமையான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சொத்தை, பட்டமான சொத்தை வாங்கி மஸ்ஜிது கட்ட வேண்டியதை தவிர யார் யாரோ வீட்டை ஆக்கிரமிப்பு பண்றாங்கிறதுக்கான அந்த இடத்துல தான் மஸ்ஜிது கட்ட முடியாது. நாளைக்கு வீடுகள் எடுக்கப்படலாம் ஒரு காலகட்டத்தில். இன்னைக்குள்ள காலம் எப்படிப்பட்ட துவேஷமான காலம். நம்முடைய சொத்துக்களையே பாதுகாக்க முடியவில்லை. வீடுகளை எடுக்கலாம், நம்ம சும்மா இருந்துட முடியும். மஸ்ஜிதை எடுத்தா நீங்க என்ன செய்யறது? சும்மாவும் இருக்க முடியாது, ஏதாவது பண்ணினாலும் தப்பு. ஏன் சும்மா இருக்க முடியாது? மஸ்ஜித் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவீங்க. ஆனா நம்ம இடமே இல்லை, பிரச்சனை பண்றது நியாயம் இல்லை. நான் மார்க்கம் அப்படி சொல்லி தரவே இல்லை. நாம் இந்த உலகத்திற்கே கொடுத்தவர்கள். எவனுடைய அநியாயமான சொத்துல ஒரு இன்ச்சு கூட நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த தேவையும் இல்லை. சகோதரர்கள், நம்முடைய மக்கள் யூரின் போயிட்டு இஸ்திஞ்சாவுக்கு முன்னால அந்த காலத்துல டேரா கிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய மண்வெட்டியை வச்சு அந்த யூரினுடைய ஒரு சிறு துள்ளியோட சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களே, இதுக்கென்று அர்த்தம் செஞ்சிருக்காங்க. எப்படியெல்லாம் இந்த உம்மத்தை யோசித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சில ஊர்கள்ல தொடர்ந்து வருடம் மீனாதி விழா நடத்த வேண்டும் என்பதற்காக சில இடங்கள் வக்ஃப் செய்யப்பட்டது உண்டு. சில இடங்கள்ல புறாக்களுக்கு உணவு போடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட சொத்தை வக்ஃப் செஞ்சிருக்காங்க. அதிலிருந்து புறாக்களுக்கு உணவு போட வேண்டும். அதாவது மோமியன்கள் தாண்டி, மனித இனம் தாண்டி
ஜீவராசிகளின் மீது அக்கறை உள்ள அளவிற்கு இந்த உம்மத்தை அல்லாஹும் ரசூலும் பக்குவப்படுத்தினார்கள். இதுபோன்று வக்குப் சொத்துக்கள் தொடர்ந்து பராமரிப்பதற்காக இந்தியாவிலும் பல வக்குப் வாரியங்கள் உருவாக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் அங்கே மட்டும் 2 ஷியா வக்குப் வாரியங்கள் இருக்கு. இது உட்பட மீதி உள்ளவர்கள் 30 சுன்னத் ஜமாத்துடைய சுன்னத் வக்குப் வாரியங்கள், மொத்தம் 32 வக்குப் வாரியங்கள் உள்ளன. இந்த வக்குப் வாரியங்களிடத்தில் ஏராளமான சொத்துக்கள் உள்ளது. அரசின் தகவலின்படி 7,85,934 சொத்துக்கள் உள்ளன. தமிழகத்தில் மட்டும் சுமார் 60,000 சொத்துக்கள் உள்ளன. இந்த சொத்துக்களின் மதிப்பு 1.25 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து. இந்தியாவில் அதிக சொத்துடைய நிறுவனங்களின் பட்டியலில் இந்திய ராணுவம், ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக வக்குப் சொத்து தான். இந்தியாவில் அதிகப்படியான சொத்துள்ள நிறுவனங்கள் இந்திய ராணுவம், ரயில்வே, அதற்கடுத்து வக்குப் சொத்து. யோசிச்சு பாருங்க, அவை இரண்டும் அரசுக்கு சொந்தமானது. அரசுக்கு சொந்தமானது. அரசுக்கு சொந்தமான 2 நிறுவனங்களுடைய இடங்கள் ஜாஸ்தி. அதற்கு அடுத்து வருவது அரசுக்கு சொந்தமானது அல்ல, முஸ்லிம்களுடைய நலன் சார்ந்து வக்குப் செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். ஆனா பெரிய கொடுமையிலும் கொடுமை, வக்குப் நிர்வாகம் பண்றது கூட மானியம் தர வேண்டிய சூழல் இருக்கிறது. நிர்வாகம் பண்றதுல கூட அவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, வக்குப் வாரியங்கள் முறைகேடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிக கடுமையான நிபந்தனையின் கீழ் வக்குப் வாரியங்கள் அமைக்கப்பட்டது. கண்ட வேண்டும். இன்னைக்கு எத்தனை சொத்துக்கள், பேர் வக்குப்புடைய சொத்துக்கள் 100 ஏக்கர் இருக்கும். அதுல ஒரு 5 சென்டோட நம்மகிட்ட இருக்காதா தெரியும். எனக்கெல்லாம் நிறைய உங்களுக்கே தெரியும், எத்தனை இடங்கள் எவ்வளவு ஆக்கிரமி செஞ்சுட்டு இருக்கான், எவ்வளவு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், எவ்வளவு இருந்துகிட்டு இருக்கான். நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. ஒரு மஸ்ஜிதுக்காக எங்கள் ஊருக்கு அருகில் ஒரு சிற்றூர், அந்த மஸ்ஜிதுக்காக ஜும்மாவுக்கு வசூல் கேட்டு வரும்பொழுது அவங்களுடைய ஆச்சரியமா இருக்கும். அவங்க இன்னும் பல பள்ளிகளுக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அவங்க சின்ன ஒரு பள்ளியாசலை கட்டுறதுக்கு ஊருக்குள்ள வசூல் பண்ண வேண்டிய தேவை. பள்ளியாசலை சுத்தி ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. பள்ளியாசலுக்காக ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் உண்டு. அதுல இருந்து வருமானங்கள் வந்தாலே பள்ளியாசலை தாராளமா கொண்டு போகலாம். அவங்க செலவு பண்ற போக நிறைய நற்காரியங்களை செய்ய முடியும். ஆனாலும் ஆக்கிரமிப்பின் கோரப்படியில் நமது சொத்துக்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வக்குப்பை பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிக வக்குப்புடைய நிர்வாகத்தின் அதிகாரத்தை அதிகப்படுத்தி 1955 புதிய வக்குப் சட்டம் இயற்றப்பட்டது. அதை மேலும் பாதுகாக்கின்ற விதத்தில் 1995 புதிய சட்டம் வந்தது. இந்த வக்குப் சட்டத்தில் தான் இப்போது மத்திய அரசு கை வைக்க நடக்கிறது. மத்திய அரசு கொண்டு வரல திருத்தங்கள் எவ்வளவு கொடூரமானவை, தீய நோக்கிறது என்பதை நான் ரொம்ப சாதாரணமா பார்த்தாவே தெரியும். 40க்கு மேற்பட்ட திருத்தங்களை இதுல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். 40க்கு மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வரும். இதுவரை வக்குப் சொத்துக்களின் விவகாரத்தை வக்குப் வாரியத்தின் தீர்ப்பாயத்தில் தான் முறையிட்டு தீர்வு காண முடியும். ஆனால் தற்பொழுது உள்ள திருத்தம் இவங்க நினைக்கிறது வக்குப் சொத்துக்களின் விவகாரத்தை கோர்ட்டில் முறையிட வேண்டும் என மாற்ற பார்க்கிறார். வக்குப்புக்கென்று ஒரு தீர்ப்பாயம் இருக்கும், ட்ரிபியூனல் சொல்லுவான் இருக்கும், அங்கேதான் போகணும்னு இருக்கு. ஆனா இவன் கோர்ட்டுக்கு வர சொல்றான். அப்பதான் அவர்கள் தங்களுடைய வேலையை பார்க்க முடியும் என்பதால். அதே போன்று ஒரு வக்குப் சொத்திற்கு வக்குப் வாரியம் உரிமை கோர முடியும் என்பது பழைய சட்டம். இதுல புதிய சட்டத்தில் வக்குப் வாரியம் உரிமை கோர முடியாது என சொல்ல வரும். இன்னொன்று, ஒரு சொத்தை வக்குப் வாரிய சொத்து என்று அங்கீகரிக்கும் அதிகாரம் மாவட்ட கலெக்டருக்கு உண்டு என்று சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. ஒரு சொத்தை வக்குப் வாரியத்தின் சொத்து என்று அங்கீகரிக்கும் அதிகாரம் வக்குப் வாரியத்துக்கு இல்ல, மாவட்ட கலெக்டருக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அங்கே பதிவு பண்ணணும், கொண்டு வரணும், அங்கே பதிவு பண்ணணும். கடைசியில முடிவுரை எழுதுவது மாவட்ட கலெக்டர் தான் இருக்கும். மாவட்ட கலெக்டர் யாராக இருப்பார் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்படிப்பட்ட சிந்தனை. வக்குப் வாரிய சொத்தை அதே போன்று வக்குப் வாரிய இதுவரை வக்குப் வாரிய உறுப்பினர்களாக முஸ்லிம்கள் மட்டுமே நிர்வகிக்க முடியும் என இருந்தது. இந்த திருத்தம் முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்குப் வாரியத்திற்கு உறுப்பினராக ஆக முடியும் என்று சொல்ல வருகிறது. வக்குப் சொத்துக்களை மாநில அரசுகள் ஆய்வு செய்து இது வக்குப் சொத்தா இல்லையா என்பதை சொல்லலாம், தீர்மானிக்க முடியும் என்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு வக்குப் சொத்து வைத்திருக்கும் நிர்வாகமும் வக்குப் சொத்துக்களை மாவட்ட ஆட்சியாளரிடம் பதிவு செய்ய வேண்டும். அப்போது வக்குப் சொத்துக்கள் எது என்பது தொகுக்கப்படும். ஆட்சியாளர்கிட்ட நீங்க பதிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணுவாரு எது வக்குப் சொத்து எது வக்குப் சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி. 2வது, வக்குப் சொத்துடைய சொத்துக்கள் வருவாய் சட்டங்கள், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட அது சேர்க்கப்படும். என்ன வரவு செலவுங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி
இது போன்ற உதாரணத்துக்காக சில விஷயங்கள் சொல்றேன். 40க்கும் மேற்பட்ட திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வர துடிக்கிறது. இந்த திருத்தங்களின் மூலம் வசூல் சொத்துக்களை, இது பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, ஏன் இந்த திருத்தங்கள் கொண்டு வரணும் தெரியுமா? வசூல் சொத்துல பாதுகாக்கிறதுக்கான அரசு தான் பாருங்க. அது இன்னும் கொடூரமான ஒரு நிலை. எவ்வளவு பகிரங்கமாக விஷ வேலைகள் செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெருவில் வசிக்கக்கூடிய ரவுடி, ஒரு தாதா கூட இந்த வேலைகளை செய்ய மாட்டான். அவ்வளவு மட்டமான வேலைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அறிவித்து வருகின்றார். இதனுடைய நோக்கம் உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, வக்ஃப் சொத்துக்களை குறிப்பிட்ட சில சக்திகள் நீதிமன்ற முறையீட்டிற்கு இழுக்கவும், கோர்ட்டுக்கு கொண்டு போய் பிரச்சனை ஆக்கிறதுக்கும், அவர்கள் அவற்றை அதன் வழியாக அபகரித்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைதான் இந்த திருத்தங்கள். மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆட்சியரை வைத்தே வசூல் சொத்துக்களை கைமாற்றிவிட வேண்டும் என்பது அவர்களின் திட்டம். இப்போது புதிதாக மாவட்ட ஆட்சியர்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வருவதன் மூலம், திருத்தம் கொண்டு வருவதன் மூலம் வக்ஃப் சொத்துக்களில் சர்ச்சைகளை உருவாக்குவது நோக்கமா அப்படின்னு சொன்னா, வக்ஃப் நிர்வாகம் அங்க போய் பதிவு பண்ணணும். வக்ஃப்ட்ட எல்லாம் இருந்துச்சு, இப்ப சொன்னா நீங்க அங்க பதிவு பண்ணணும். அப்ப பதிவு பண்ணுங்கன்னா 100, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறார். பாபர் மசீத் பிரச்சனைக்கு கூட மூல காரணத்தை சொல்கின்ற பொழுது, அது சுற்றி இருக்கின்ற இடங்களின் மீது பலருக்கு ஏற்பட்ட அந்த தீய சிந்தனை தான் அது அந்த அளவிற்கு கொண்டு வந்தது என சொல்வார்கள். மொத்தத்துல இவங்களுக்கு என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டா, அதாவது இதை போன்று திட்டமிட்டு பெரிய பெரிய சொத்துக்களை அரசுகளே அபகரித்து கொள்ளும். பெரிய சொத்துக்கள் 100, 200, 300 ஏக்கர் இருக்கா, அரசாங்கமே எடுத்துக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை உருவாக்குது. மஸ்ஜித், மதரசாக்கள், தர்காக்கள் அப்படி ஏதாவது சின்ன சின்ன சொத்துக்கள் இருக்கா, தவறான ஆட்களை இவனும் உறுப்பினராக உள்ள வைக்கலன்னு சொல்லியாச்சல்ல, இவர்களின் வழியாக அந்த அவற்றுக்கு இடையூறு ஏற்படுத்த முயற்சி செய்வது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே தங்களது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள முஸ்லிம்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை, அப்பட்டமாக உரிமையை நாடாளுமன்றத்தின் மூலம் கொள்ளையடிப்பதற்கு மத்திய அரசு முயல்கிறது. கொடுமை, ஆச்சரியம். சில எம்பிக்கள் சொன்னாங்க, இந்த சட்டம் கொண்டு வருகின்ற நாள் கருப்பு நாள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சட்டம் அதாவது இஸ்லாமியர்களுடைய சொத்தை அபகரிப்பது உண்மைதான், அதுதான் திட்டம். உங்களுடைய நோக்கம் முஸ்லிம்களை இணையடிப்பு செய்ய வேண்டும், முஸ்லிம்களின் சொத்துக்களை இழுக்க வேண்டும், முஸ்லிம்களை எங்களுடைய தயவுல முடிஞ்சா வாழ்ந்துக்கங்க, இல்லைன்னா போகணும்னு சொல்லணும். இன்டைரக்டா சார், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அதாவது ஒரு வகையான அடுத்தவனுடைய ரோட்ல போகும்போது ஒருத்தனுடைய பொருளை எடுத்து, ஒருத்தனுடைய மணிப்பரிசை எடுத்து பறிச்சுட்டு போயிட்டு இருந்தா எப்படி அர்த்தம்? இதை போன்று மனிதாபிமானமற்ற ஒரு மிக கொடூரமான, மிக மிக மோசமான தீயவர்கள் செய்கின்ற செயல் என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் விரிவாக பேசப்படுகிறது. சகோதரர்களே, இதுல நிறைய பேர் தொடர்ந்து எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, தொடர்ந்து வக்ஃப் சொத்துக்களை சர்ச்சைக்குரியவைகளாக அரசும் அவர்களில் சிலரும் பேசுவது ஆச்சரியத்தை தருகிறது. உண்மையிலேயே ஒரு தனிநபர்களுடைய சொத்துக்களுக்கு துல்லியமான பதிவுகள் உண்டு என்று சொன்னால், வக்ஃப் நிறுவனத்தை விட சிறந்த பதிவுகள் இந்திய திருநாட்டின் கூட வேறு எவரிடத்திலும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனெனில் வக்ஃப் சொத்துகள் அரசு அதிகாரத்தினால் அபகரிக்கப்பட்டவைகளோ திருடப்பட்டவைகளோ அல்ல, அவை முற்றிலும் பரிசுத்தமான சொத்துக்கள். வக்ஃப் சொத்துக்களின் சர்ச்சை உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று அந்த சர்ச்சையே பொய்யானதாக இருக்கும், ஒருவேளை சர்ச்சை உண்மையானதாக இருந்தால் நியாயமும் சத்தியமும் வக்ஃபின் பக்கத்தில் இருக்கும். இதுதான் யதார்த்தம். மோமின்களே, இப்படி இந்தியாவில் உள்ள வக்ஃப் நிறுவனங்கள் இன்னொரு மறைமுகமான ஒரு சாட்சியை சொல்கிறது. என்ன அர்த்தம்? அதாவது அரசு நிறுவனமான மிலிட்டரி, அரசு நிறுவனமான ரயில்வே துறைக்கு அப்பால் ஒரு வக்ஃபுக்கு தான் இந்தியாவில் மிகப்பெரிய சொத்து என்று சொன்னால், ஒரு தகவலை இன்டைரக்டாக சொல்லுகிறது இந்தியாவில் முஸ்லிம்கள் எவ்வளவு வளமாக வசதியாக வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆண்டுகள் தொடர்ந்து இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இவ்வளவு சொத்துக்களை வக்ஃப் செய்வதற்கு தகுதி இருக்குமானால் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இவைகள் அனைத்தையும் துடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். மொத்தத்தில் இதுபோன்று தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிக்கொண்டே வருகிறார்கள். அல்லாஹின் பேரருளால் அந்த தீயவர்களின் சூழ்ச்சியை அல்லாஹ் எப்பொழுதும் வெற்றியடைய செய்வதில்லை. இன்று முழுமையாக எதிர்க்கட்சிகள் அதை கடுமையாக எதிர்த்து போராடுகின்றன.
அதனால் நேற்று கொண்டு வந்த மசோதா கூட்டுக்குழுவிற்கு அதன் காரணமாகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. முற்றிலும் இது போன்ற முறையற்ற ரெவல்யூஷமான முறைகளை தவிர்த்து கண்ணியமான வழிகளை ஒட்டுமொத்த மக்களுக்கு, இந்திய மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய வழிகளை அரசுகள் யோசிக்க வேண்டும். அதே போன்று இது போன்ற தவறுகள் முற்றிலும் துணை தெரியப்படுகின்ற அளவிற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தவறு செய்பவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும். முஸ்லிம்களாக நாம் நம்முடைய சொத்துக்களை நாம் வக்ஃப் செய்வதில் மட்டுமல்ல, இன்னைக்கு நிறைய வக்ஃப் செஞ்சிடலாம், அதை பாதுகாக்கக்கூடிய திறமையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொத்து வாங்கியிருப்பான், இவர் சொத்து வாங்கி டாக்குமெண்ட் ஃபுல்லா இவர்கிட்ட இருக்கும், அங்கே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் வேலை போட்டு உள்ள குடிசை போட்டு உட்கார்ந்து இருப்பான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிலாம் இருக்கா இல்லை? அப்ப அதனால நமக்கு சொல்லி தரணும், சொத்து வாங்குறது பெரிய விஷயம் அல்ல, சொத்தை பாதுகாக்க தெரியணும். இல்லைன்னா அது குண்டர்களுக்கும் தீயவர்களுக்கும் தான் உதவியானதாக இருக்க முடியும். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது போன்ற என்னென்ன தீங்குகள் வக்ஃப் சொத்துக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமா இருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பாதுகாப்பானாக. எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக நம் முன்னோர்கள் அந்த சொத்துக்களை அவர்கள் தானம் செய்தார்கள், வக்ஃப் செய்தார்களோ அந்த நோக்கத்திற்காகவே அவர்கள் முற்றிலும் முழுமையாக பயன்படக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. இதற்கு எல்லாம் திட்டமிடக்கூடியவர்களுக்கு நல்ல தெளிவையும் புத்தியையும் அல்லாஹ் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.